எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த லீவ் நேரத்தில் நம்ம ஒரு சத்தான ஒரு தின்பண்டம் செய்கிறதுக்கு இந்த சுண்டல் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தட்டைப்பயிர் சுண்டல் தட்டைப்பயிர் ஒரு 200 கிராம் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு அதை கிணத்துல ஊற்றிட்டு அது இந்த சுண்டல் இதோட ஜாஸ்தியாக தண்ணியை ஊற்றி ஒரு சாயங்காலம் ஊற வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அதை குக்கர் ஒரு 3 லிட்டர் குக்கரில் போட்டுட்டு 200 ml தண்ணியை ஊற்றிட்டு கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற அந்த வெயிட்டெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் இது பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அது துண்டாக நல்லா பெருசாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது விருநார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. கடாயில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் அந்த வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 மிளகா வத்தல் போட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகா வத்தல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஆறிப்போன அந்த குக்கரில் இருந்து அந்த இதெல்லாம் தட்டைப்பயிரெல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு கொதிக்க வைங்க. கடாய் இரும்பு கடாயோ இல்லை இண்டோலியன் கடாயோ இருந்தால் அடி பிடிக்காமல் கறியும் பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி கடாயை வச்சு நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லும் வற்றி போகிற அளவுக்கு நல்லா வற்றினதுக்கப்புறம் இறக்குங்கிருங்க. தேங்காய் பூ கூட போட்டு நீங்கள் சமைக்கலாம். தேங்காய் பூவும் மாங்காவும் போட்டு இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. எல்லோரும் கொடுங்க. நன்றி.